ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பதற்கு மீட்பு என்று அர்த்தம். இந்த ரட்சிப்பு நம் ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்விலும் மிக மிக அவசியமானது. ரட்சிப்பு இரண்டு வகைப்படும். ஒன்று, வியாதிகளுக்கும் விபத்துகளுக்கும் நம்மை விலக்கி காப்பது. இரண்டாவது பாவங்களுக்கும் இச்சைகளுக்கும் நம் இருதயத்தில் இடம் தராமல் நம் ஆத்மாவை பரிசுத்தமாய் காப்பது. இதில் இரண்டாவது வகையான ரட்சிப்பு நம் கிறிஸ்தவ வாழ்வில் மிக மிக அவசியம். இதை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி? வேதத்தில் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31 சொல்கிறபடி நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அது கிரியையும் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். வேதம் சொல்கிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது என்று. கிரியை என்றால் என்ன? ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள விசுவாசம் மற்றும் போதாது. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13 சொல்வது போல, நாம் நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும். நம் இருதயம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவமர சுத்தி பெற வேண்டும். இதை தான் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். ஆகவே நாம் முழு இதயத்தோடும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து நம்மை அர்ப்பணித்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். அப்பொழுது நம் வாழ்வு நிச்சயம் உண்டு.